நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு பன்னிரு படைக்களம் அத்தியாயம் 49. உபாசனையால் வெறியாட்டெழுந்த இருட்தெய்வம் ஒன்றை தன்மேல் ஏற்றிக் கொண்டவன் போல சிசுபாலன் புறவியிலேயே சேதி நாட்டை வந்தடைந்தான். வேத்ராவதியில் தேன் நிறத்தில் வெள்ளம் பெருகிச் சென்று கொண்டிருந்தது. நூற்றுக்கணக்கான ஓடைகள் சிற்றருவிகளாக வேத்ராவதிக்குள் விழுந்த ஓசையை கேட்டபடி நதிக்கரை மேட்டில் அமைந்த சாலையில் அவை தன் புறவியின் குளம்போசை சூழ்ந்து துரத்தி வர விரைந்தான். சூக்திமதியின் கோட்டை காவலர் கூட முதலில் அவனை அடையாளம் காணவில்லை. புறவியில் இருந்தபடியே அவன் உரக்க, "வாயிலை திறவுங்கள்" என்று ஆணையிட்ட போது, "யாரது?" என்றபடி சினந்த படைவீரன் வெளியே வந்தான். "யாரது பத்ரரே?" என எட்டி பார்த்த காவலர் தலைவனை நோக்கி, "அடே, திற கதவை" என்றான் சிசுபாலன். அக்குரலை அடையாளம் கண்டு உடல் அதிர, "வாழ்க அரசே" என்றான் காவலர் தலைவன். 7-8 பேர் ஓடி வந்து திட்டி வாயிலை திறந்து அவனை உள்ளே விட்ட பின் ஓடி மேலே சென்று முரசுகளை ஒலிக்க வைத்தார்கள். மெலிந்து கடையெலும்பு கட்டம் புடைத்து விலா எலும்புகள் நிறைவகுத்த வெண்புறவி தானும் கொடுந்தெய்வம் ஒன்றால் நிறைக்கப்பட்டது போல் கனைத்தபடி சூக்திமதியின் கருங்கல் பாலங்கள் பரப்பப்பட்ட தெருவில் குளம்போசை பெருகி உடன் வர ஓடியது. சேதி நாட்டு மக்கள் உப்பருகைகளிலும் திண்ணைகளிலும் ஓடிச் சென்று மொய்த்து குழல் பறக்க தாடி கொந்தளிக்க சிதையிலிருந்து எழுந்து உடல் பற்றி எரியச் செல்லும் சாத்தனை போல் கடந்து சென்ற சிசுபாலனை பார்த்தனர். தன் அரண்மனைக்கு சென்று புறவியிலிருந்து இறங்கி இடைநாழியை அவன் அடைவதற்குள் அமைச்சரும் படைத்தலைவரும் அவனை சூழ்ந்தனர். அவன் எவர் விழிகளையும் பார்க்காமல், "இந்திரபிரஸ்தத்திலிருந்து வந்த அனைத்து செய்திகளுடன் என்னை வந்து பாருங்கள்" என்றபடி நடந்தான். பதைப்புடன் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி கொண்டார்கள். அவன் மாடிக்கு சென்று தன் அறையில் அமர்ந்து ஏவலன் கொண்டு வந்த இன்கூழை வாங்கி அருந்தி கலத்தை அப்பால் வைத்துவிட்டு, "எங்கே அமைச்சர்கள், எங்கே படைத்தலைவர்கள்?" என்று இறைந்தான். அஞ்சியபடி அறைக்குள் வந்த முதன்மை அமைச்சர் நிசீமரிடம், "என்ன நிகழ்கிறது அமைச்சரே? வந்த செய்திகள் என்னென்ன?" என்றான். அவர் மேலும் பணிந்து, "ஒவ்வொரு நாளும் வருபவை பாண்டவர்களின் திசை வெற்றிகளின் செய்திகள்தான் அரசே. நேற்று வடதிசையில் தன் போர் பயணத்தை முடித்து அர்ஜுனன் இந்திரபிரஸ்தம் திரும்ப தொடங்கிவிட்டான். இமயமலையின் மேல் வெண்பனியில் உறையும் கிம்புருட நாட்டை வென்றான் என்றும் அதன் அரசன் துருமபுத்திரனை கப்பம் கட்டச் செய்தான் என்றும் சொல்கிறார்கள்" என்றார். அதன் பின் எச்சர்களால் காக்கப்படும் ஹாடகம் என்னும் பனி நாட்டினர் அவனை எதிர்க்காமலேயே ஏற்றனர். ரிஷிகுல்யம் என்னும் 108 கால்வாய்கள் ஓடும் அந்நிலத்தையும் அவை ஊறி எழும் மானசரோவர் என்னும் நீல ஏரியையும் அவன் வென்றான் என்று அங்கே இந்திரபிரஸ்தத்தில் சொல்கிறார்கள். நிஷதம், இலாவிரதம் ஆகிய மலைநாடுகளை கடந்து அவன் கைலாயம் எனும் மேருவை கண்டு மீண்டான் என்கிறார்கள். அவன் வரவை இந்திரபிரஸ்தம் நேற்று முதல் கொண்டாடி கொண்டிருக்கிறது. இன்னும் 7 நாட்களில் அவன் நகர் அணையக்கூடும். பீமன் குமார விஷயத்தின் அரசன் சிரோனிமானை வென்றான் என்னும் செய்தி வந்தது. கோசலத்தையும் மல்ல நாட்டையும் அவன் முன்னரே வென்றமை தெரிந்திருக்கும். விந்தியனை கடந்து சென்ற சகதேவனும் பெரும் பொருளுடன் திரும்பி வந்து கொண்டிருக்கிறான். நகுலன் மேற்கிலிருந்து சகரர்களையும் யவனர்களையும் வென்று மீண்டு வந்து கொண்டிருக்கிறான். அரசே, பெரும்பாலான இடங்களில் போர் நிகழவே இல்லை. எல்லையில் அவர்களின் படைகளை சந்தித்து சிறியதொரு முறைமை போருக்கு பின் சத்திரியர்கள் சரணடைகிறார்கள். பிரக்யோதிஷத்தின் பெருமன்னனும் நரகாசுரனின் வழி வந்தவனுமாகிய பகதத்தனே அர்ஜுனன் முன் பணிந்து விட்டான் என்கிறார்கள். பெருமூச்சுடன் தரையை நோக்கியபடி சிசுபாலன் அமர்ந்திருந்தான். கூர்ஜரனும் சைந்தவனும் மாளவனும் இந்திரபிரஸ்தத்திற்கு வில் அனுப்பிவிட்டனர் என்று செய்தி வந்தது. இனி விதர்ப்பம் என்ன செய்யும் என்பதே ஐயம் என்றார் அமைச்சர். "விதர்ப்பன் வில் அனுப்பியிருப்பான் இந்நேரம்" என்றான் சிசுபாலன். "ஆம், பீஷ்மகரின் தூதனை முன்னரே பாஞ்சாலி சந்தித்ததாக செய்தி வந்தது" என்றார் நிசீமர். சிவந்த விழிகளுடன் ஒவ்வொருவரையும் கடந்து அப்பால் பார்ப்பவன் போல சிசுபாலன் நோக்கியிருந்தான். அமைச்சர் சில முறை தயங்கி பின்பு, "சேதி நாட்டுக்கும் செய்தி வந்துள்ளது அரசே" என்றார். சிசுபாலன் விழிகள் சற்றே தூக்கி நோக்க நிசீமர், "நாம் வில் அனுப்பி ராஜசூயத்தை வணங்க வேண்டும் என்றும் நம் அரசும் குடிகளும் விழவுக்கு சென்று அங்கு சிறப்பு கொள்ள வேண்டும் என்றும் இந்திரபிரஸ்தத்தின் அரசரும் அரசியும் அழைத்திருக்கிறார்கள்" என்றார். அவன் உடல் மெல்ல மேய்ப்பு கொள்வதைக் கண்டு அவர் திரும்பி
தன் அருகே நின்றிருந்த படைத்தலைவர் மத்தசேனரை நோக்கினார். பெருமூச்சுடன் கலைந்து நிமிர்ந்து தாடியை கையால் அள்ளி பற்றி முறுக்கியபடி, நமது படைகள் ஒருக்கமா என்றான் சிசுபாலன். மத்தசேனர் சற்று அதிர்ந்து அமைச்சரை பார்த்த பின், படைகள் எப்போதும் போல் சித்தமாக உள்ளன அரசே. நமக்கு நிகரான அரசுடன் எப்போதும் களம் நிற்க முடியும் என்றார். அச்சொல்லின் பொருளை உடனே உணர்ந்து சினந்து முகம் சுளிக்க, நிகரான அரசுடன் மட்டும் களம் நிற்பதற்கா நாம் படை திரட்டி வைத்துள்ளோம் என்று சிசுபாலன் கூவினான். அவன் சினமடைந்ததும் மத்தசேனர் அமைவடைந்தார். ஆம், அதுவே அரச முறை. நாடுகள் தற்கொலை செய்து கொள்வதில்லை என்றார். என்ன சொல்கிறாய் மூடா என்று கூச்சலிட்டபடி சிசுபாலன் எழுந்து அவரை அறைய கை ஓங்கினான். அவர் தலை வணங்கி அசையாமல் நிற்க அவன் கை தாழ்ந்தது. நிசீமர், அரசர்கள் மக்களை காக்கும் பொருட்டு படைக்கலம் ஏந்த வேண்டும் அரசே. அரசனை காக்கும் பொருட்டு படைக்கலம் ஏந்தும் பொறுப்பு மக்களுக்கில்லை என்றார். அவர் விழிகளை உற்று நோக்கியபடி சிசுபாலன் சற்று நேரம் நின்றான். பின்பு தளர்ந்து பீடத்தில் அமர்ந்தான். அரசே, பேரரசர் தமகோஷர் வாழும் வரை இந்நாடு அவர் சொல்லுக்கே முதன்மையாக கட்டுப்பட்டது என்றார். அவன் சிவந்து கலங்கிய விழிகளை தூக்கி பார்த்தான். பேரரசர் இப்போது நாம் இந்திரபிரஸ்தத்துடன் போரிட ஒப்பவில்லை என்றும் நாம் அந்நாட்டுடன் போரிடும் நிலையை அடையப் போவதும் இல்லை என்ற பின் நிசீமர் தலைவணங்கி வெளியே சென்றார். மத்தசேனரும் தலைவணங்கி வெளியேறினார். சிசுபாலன் தமகோஷரின் அறைவாயிலை அடைந்த போது அங்கு நின்றிருந்த ஏவலன் முகத்தில் அவனை முன்னரே எதிர்பார்த்திருந்த இயல்பு தெரிந்தது. அவன் வருகையை அறிவித்து ஓசையின்றி தலைவணங்கி அவனை உள்ளே செல்லும்படி சொன்னான். அவன் உள்ளே சென்ற ஓசையை கேட்டு விழி திருப்பிய தமகோஷர் அவன் விழிகளை சந்தித்ததும் உடனே திரும்பிக் கொண்டார். அவர் அருகே நிசீமர் நின்றிருந்தார். சிசுபாலன் உரக்க, நான் தந்தையிடம் தனியாக பேச விழைகிறேன் என்றான். அவர் தலைவணங்கி விலகிச் சென்றார். வணங்குகிறேன் தந்தையே என்றான் சிசுபாலன். அவர் நலம் திகழ்க என்றார். அவன் அமர்ந்து, நான் தங்களிடம் பேச வந்திருப்பதென்ன என அமைச்சரே இதற்குள் சொல்லியிருப்பார் என்றான். தமகோஷர் தலையசைத்தார். தந்தையே, நான் போர் வெறியுடன் பேசவில்லை. வெற்றியோ சிறப்போ அல்ல என் இலக்கு. நான் சத்திரியன் என்று காட்ட விரும்புகிறேன் என்றான். ஏன்? உன் அன்னை யாதவ குலப்பெண் என்பதனாலா என்றார் தமகோஷர். கை கால்கள் அனைத்திலிருந்தும் ஒரே கணத்தில் உயிர் அகன்றுவிட்டதைப் போல சிசுபாலன் உணர்ந்தான். சில கணங்களுக்கு சிந்தையே எழவில்லை. எண்ணம் மீண்டபோது தன் நெஞ்சின் இடித்தலை கேட்டான். பெருமூச்சுடன் தந்தையே என்றபோது உரிய சொற்கள் நாவில் எழவில்லை. மீண்டும் பெருமூச்சு விட்டான். கசப்பு நிறைந்த முகத்துடன் தமகோஷர், நீ சிந்துவுக்கு சென்ற செய்தியை கேட்டபோதே இதை நான் உன்னிடம் சொல்ல எண்ணினேன். ஓலையில் எழுத முடியாது, ஆகவே இதை சொல்கிறேன் என்றார். மூடா, எந்த நம்பிக்கையில் நீ அஸ்தினபுரி சென்றாய்? எப்படி சைந்தவனையும் விதர்ப்பனையும் சென்று நோக்கினாய்? உன்னை அவர்கள் எப்படி பார்த்திருப்பார்கள் என்று உன்னால் காண முடியவில்லை என்றால் நீ எவ்வகையான சிற்றறிவாளன்? சிசுபாலன் நான் என்ற பின் எச்சிலை விழுங்கி, நான் அவ்வாறு உணரவில்லை என்றான். உணர்கிறாய், இல்லையேல் உனக்கு மட்டும் ஏன் இந்த பதற்றம்? மகதன் உனக்கு மட்டும் தான் நண்பனா? அஸ்தினபுரியின் அரசனுக்குத்தான் அவன் முதன்மை நண்பன். அவனுக்கு இல்லாத உளத்தவிப்பு எதற்கு உனக்கு என்று தமகோஷர் சுளித்த முகமும் வெறுப்பு நிறைந்த விழிகளுமாக சொன்னார். நான் உன் உள்ளத்தை என் உள்ளங்கை வரிகள் என காண்கிறேன். சிசுபாலனின் உடல் அவனை மீறி ஆடிக்கொண்டிருந்தது. விரைந்து சரல் பாறைகள் மேல் ஓடும் தேரில் இருப்பவனைப் போல் உணர்ந்தான். அதை அவர் அறியலாகாது என்பதற்காக தன் தோள்களை குறுக்கி தசைகளை இறுக்கி பற்களை கடித்து அமைத்து விழிகளை அவர் மேல் தைத்து நிறுத்தினான். அவன் உள்ளத்தையும் உடலையும் முற்றிலும் அறிந்தவராக அவர் பேசிக்கொண்டே சென்றார். அஸ்தினபுரியின் சகுனியும் துரியோதனனும் உன்னை மட்டும் மந்தன சொல்லாடலுக்கு எப்போதேனும் அமர செய்திருக்கிறார்களா? அறிவிலி, அவர்கள் தூய சத்திரியர். ஜெயத்ரதன் அவர்களின் தனியவையில் அமர்வான். நீ அமர முடியாது, அஸ்வத்தாமன் அமர முடியாது. அவர் தன் விழிகளை ஊன்றி சொன்னார். சகுனியின் எண்ணம் எதுவாக இருக்கும்? ஜராசந்தன் தூய சத்திரியன் அல்ல, அரக்கர் குலத்தில் வளர்ந்தவன். ஒருவேளை அவன் அரக்கனாகவே இருக்கவும் வாய்ப்புண்டு. சத்திரியர்களை பலி கொடுக்க துணிந்தவன்.
அவனை பாண்டவர் கொன்றால் அது நன்றே என்றுதான் அவர்கள் எண்ணினர். அதன் பொருட்டே அஸ்தினபுரி மகதத்திடம் படைக்கூட்டை தவிர்த்தது. இன்று மாளவமும் சிந்துவும் கூர்ஜரமும் விதர்ப்பமும் போர் தவிர்ப்பதும் அதனால்தான். உன் கொந்தளிப்புக்கு அடிப்படை என்ன? அறிவிழந்தவனே, நீ உன்னை மகதுடன் இணைத்துக் கொள்வதா? அவன் உன் தோள் தழுவினான் என்பதா? யாரிடம் சொல்கிறாய்? மகதன் எப்போதேனும் உன்னை ஒரு பொருட்டென எண்ணினானா? அவன் அஸ்தினபுரியின் அரசனையும் இந்திரபிரஸ்தத்தின் 2ஆம் அவனையும் மட்டுமே ஆணென எண்ணி இருப்பான், உன்னை அல்ல. அதை அறியாத மூடனல்ல நான். இல்லை, இதை வேண்டுமென்றே என்னை வருந்த செய்வதற்காக சொல்கிறீர்கள், என்னை சொற்களால் தாக்குகிறீர்கள் என்று கூச்சலிட்டபடி சிசுபாலன் எழுந்தான். அப்படி நம்பி செல்வதென்றால் செல், ஆனால் அது உண்மை என்றார் தமகோஷர். நீ மகதனிடம் உன்னை அடையாளம் காணவில்லை, நீ அடையாளம் காண்பது பாண்டவர்களிடம். ஏனென்றால் நீயும் அவர்களைப் போல யாதவ அன்னைக்கு சத்திரியனின் குருதியில் பிறந்தவன், மாற்றுக்குறைவான சத்திரியன். களம் வென்று உன் முதன்மையை நிலைநாட்டும் கனவு கொண்டிருந்தாய். அது இன்று வரை நிகழவில்லை. இதோ உன்னை போன்றவர்கள் வென்று செல்கிறார்கள். சத்ராஜித் என தருமன் அங்கே அரியணை அமர்ந்து பாரத வருஷத்தின் கொடியை சூடப் போகிறான். அதுதான் உன்னை நிலையழியச் செய்கிறது. இல்லை என்று என் விழிகளை நோக்கிச் சொல், சொல் பார்ப்போம். இல்லை 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 என்று சிசுபாலன் வீறிட்டான். என்னை சிறுமை செய்து தளர்த்த எண்ணுகிறீர்களா? அது நடவாது. நான் சத்திரியன். அதை என் ஒவ்வொரு துளி குருதியிலும் உணர்பவன் நான். தமகோஷர் இகழ்ச்சியுடன் இதழ்களை வளைத்து, அவ்வாறெனில் நான் ஒன்றும் சொல்வதற்கில்லை என்றார். சிசுபாலன் நெஞ்சை அறைந்து, நான் கேட்க வந்தது ஒன்றே. இந்நாட்டின் மணிமுடிக்குரியவன் நான் அல்லவா? இங்கே என் தன்மதிப்பிற்கு சற்றேனும் இடமுள்ளதா என்று கூவினான். சத்திரியர்களுக்கு என தன்மதிப்பு ஏதுமில்லை என்றார் தமகோஷர். இந்திரபிரஸ்தத்தின் படைகளை கண்டு கன்று அளித்து வணங்கும் சத்திரியர் அனைவரும் கோழைகள் என்றும் நீ மட்டும் வீரம் சிறந்த பெருமகன் என்றும் எண்ணிக்கொள்கிறாயா? அவர்கள் தங்கள் நாட்டின் மக்களுக்கு காவல் நிற்கிறார்கள். கைக்குழந்தையை வைத்திருக்கும் அன்னையை போன்றவன் நல்ல ஆட்சியாளன். அன்னை தன் உயிரை மட்டுமல்ல, கற்பையும் குலத்தையும் விண்ணுலகையும் கூட தன் குழந்தைகளின் பொருட்டு இழப்பாள். சிசுபாலன் சட்டென்று அனைத்து ஆற்றலையும் இழந்து உளம் சோர்ந்து கண்ணீர் மல்கினான். தந்தையே, எனக்கு 12 படைப்பிரிவுகளை மட்டும் கொடுங்கள். நான் இந்திரபிரஸ்தத்திடம் போரிடுகிறேன், உயிர் துறக்கிறேன் என்று உடைந்த குரலில் சொன்னான். இங்கே அடங்கி இருந்தால் என்னால் வாழ முடியாது. பித்தனாகி விடுவேன். என்னை ஆண்மகனாக சாக விடுங்கள். தமகோஷர், இல்லை, படைப்பிரிவுகள் என்பவை சேதி நாட்டு வீரர்களால் ஆனவை. அவர்களின் குருதிக்கு நான் பொறுப்பு. அவர்களின் குழந்தைகளின் எதிர்காலத்தின் பொருட்டு அன்றே அவர்களை களம் காண செய்ய ஒப்ப மாட்டேன். தந்தையே என கைகளை விரித்து சிசுபாலன் கண்ணீருடன் கேட்டான். நான் வாழ மாட்டேன், பித்தனாகி விடுவேன். தமகோஷர், அது தெரிகிறது. ஆகவே இதுதான் உனக்கான தெரிவு. நீ இந்த இக்கட்டை எப்படி கடந்து வருகிறாய் என்று பார்க்கிறேன். கடந்து வந்தாய் என்றால் மட்டுமே நீ எனக்கு பின் இந்நாட்டை ஆளும் தகுதி கொண்டவன். இது மூதாதையர் அமைத்த அறைகோவல் என்றே கொள்கிறேன். சிசுபாலன் கைகளால் முகத்தை மூடிக்கொண்டு விம்மினான். விரல்கள் வழியாக புன்னுமிழ் குருதி என விழி நீர் வழிந்தது. தமகோஷர் மிக அகலே என வெறுமனே நோக்கி இருந்தார். அவன் தான் அழுவதை அவர் பார்ப்பதாக உணர்ந்ததுமே கூசி துடித்து மீண்டான். அழுததை அவனே உணர்ந்து உருவான சீற்றத்துடன், நான் சத்திரியனாக பிறந்தேன், சத்திரியனாகவே வாழ்வேன் என்றான். சத்திரியர்கள் அழுவதில்லை என்றார் தமகோஷர். அவன் பீடத்தின் 2 கைகளையும் அறைந்தபடி எழுந்து, என்ன செய்ய வேண்டும்? உங்கள் தலையை வெட்டி கோட்டை வாயிலில் வைத்துவிட்டு சேதி நாட்டை ஆள வேண்டுமா? படையெழும் ஆணையை பிறப்பிக்க வேண்டுமா? செய்கிறேன், செய்து காட்டுகிறேன், பார்க்கிறீர்களா என்று அவர் சற்றே பல் தெரிய புன்னகைத்து சொன்னார். உன் இடையில் வாழ் இருக்கிறது. ஆனால் உன்னை இக்குடிகள் அரசனாக ஏற்றாக வேண்டும் என்பதில்லை. சத்திரிய அரசர்கள் உன்னை எதிர்த்து எழவும் ஆகும். ஏனென்றால் நீ யாதவ பெண்ணின் மைந்தன். என் சொல்லால் மட்டுமே நீ சத்திரியன். சிசுபாலன், நிறுத்துக. பலமுறை சொல்லிவிட்டீர்கள் நான் யாதவ குருதி என்று. அவனால் நின்றிருக்க முடியவில்லை. மீண்டும் அமர அரை கணம் எண்ணி உடனே தவிர்த்தான். ஆனால் அதற்குள் உடலில் அவ்வசைவு எழுந்து மறைந்தது. ஆம்,
அதுதான் உன் இடர்பாடு என்றார் தமகோஷர். இளைய யாதவனுக்கு எதிராக நீ கொண்டிருக்கும் நோய் கூறான காழ்ப்பு அதனால் மட்டுமே. இளைய யாதவனுக்கு எதிராக நீ கொண்டிருக்கும் நோய் கூறான காழ்ப்பு அதனால் மட்டுமே. தீரா பெருங்காழ்ப்புகள் எப்போதுமே தாழ்வென உணர்பவர்களால் அடையப்படுபவை. சிசுபாலன் ஏளனமாகச் சிரித்து, தாழ்வுணர்வ எனக்கா என்றான். தாழ்வுணர்வினால் காழ்ப்பு கொண்டவர்கள் தங்களை ஆணவம் கொண்டவர்களாக ஆக்கிக் கொள்வார்கள். சிசுபாலன் சில கணங்கள் அவரை நோக்கியபடி அமர்ந்துவிட்டு எழுந்தான். நன்று, நான் இனிமேல் தங்களிடம் பேசுவதற்கேதுமில்லை என்றான். நீ பேச வந்தவற்றையே இதுவரை பேசியிருக்கிறோம். நான் எண்ணியதை இன்னமும் பேசவில்லை என்றார் தமகோஷர். அவன் நிற்க, நாளை மறுநாள் இளைய பாண்டவர் பீமசேனர் இங்கே வருகிறார். யார் என அவன் மூச்சொலியுடன் கேட்டான். பீமசேனர், இந்திரபிரஸ்தத்தின் பெரும் படைத்தலைவர் என்றார் தமகோஷர். நாம் நம் வில்லை இந்திரபிரஸ்தத்திற்கு அளிக்கப் போகிறோமா மறுக்கிறோமா என்று கேட்டு ஓலை வந்தது. மறுக்கும் ஆற்றல் நமக்கு இல்லை. வங்கமும் கலிங்கமும் மாளவமும் கூர்ஜரமும் விதர்ப்பமும் அளித்த பின் நாம் எண்ணுவதற்கும் ஏதுமில்லை. ஆகவே ஒப்புதல் தெரிவித்து செய்தி அளித்து விட்டேன். வில் கொள்ள பீமசேனரே வருகிறார் என்றார் தமகோஷர். தந்தையே என்று இழைந்த குரலில் சிசுபாலன் அழைத்தான். தாங்கள் செய்வது என்ன என்று உணர்கிறீர்களா? வில்லளிப்பதென்பது நாம் அவர்களுக்கு கட்டுப்பட்ட நாடென ஏற்றுக்கொள்வதற்கு நிகர். அவர்களுக்கு கப்பம் கட்ட சித்தமாக இருக்கிறோம் என்னும் அறிவிப்பு அது. தமகோஷர், ஆம், உண்மை என்றார். ஆனால் எவருக்கேனும் கப்பம் கட்டாமல் நாம் இங்கே வாழ முடியாது. ஜராசந்தனுடன் இருந்தோம். நீ சென்று துரியோதனனை இந்திரபிரஸ்தத்திற்கு எதிர் நிற்கச் சொல். அவனுடன் சேர்ந்து கொள்வோம். இன்று நமக்கு வேறு வழி இல்லை. சற்று நேரம் தலை குனிந்து நின்ற பின், இனி நான் சொல்வதற்கேதுமில்லை தந்தையே, தாங்கள் விழைவதை செய்யலாம் என்று சிசுபாலன் கிளம்பினான். நான் சொல்ல வந்தது ஒன்றுண்டு. சேதி நாட்டின் அரசன் நீ. இளைய பாண்டவரை கோட்டை வாயிலில் எதிர்கொள்ள வேண்டியது உன் கடமை. கோல் தாழ்த்தி வரவேற்க வேண்டும். உன் முடியைச் சூடி அவர் நம் அரியணையில் அமர்கையில் அருகே வாழ் ஏந்தி நின்றிருக்க வேண்டும். அவருக்கு பரிசில்களும் ஆணிரையும் அழைத்து விடை கொடுக்க வேண்டும். வில் அனுப்பி பணிந்த பின் ராஜசூயத்தில் வாளுடன் சென்று படைக்காவல் நிற்கவும் வேண்டும். என்னால் முடியாது, ஒருபோதும் ஒப்ப மாட்டேன் என்று சிசுபாலன் கூவியபடி அவரை நோக்கி சென்றான். முடியாதென்றால் நீ முடிசூடி அமரலாகாது. உன் இளையோனுக்கு முடி அளித்து எளிய படைவீரனாக நில். அப்போது கூட அவன் ஆணையிட்டால் நீ பணிந்தே ஆக வேண்டும் என்றார் தமகோஷர். மாட்டேன், என் இறுதி துளி உயிர் எஞ்சுமென்றால் கூட ஒப்ப மாட்டேன் என்று உளம் பிறழ்ந்தவர்களுக்குரிய உடல் அசைவுகளுடன் சிசுபாலன் ஓசையிட்டான். இது என் ஆணை என்றார் தமகோஷர். அகம் உடைய தந்தையே என மீண்டும் அழைத்தான் சிசுபாலன். அதுவே பாரத வருஷத்தின் நடைமுறை. சிசுபாலனின் உடலில் ஒரு திமிரல் அசைவு வெளிப்பட்டது. முன்பு பாதுகாபரணம் என்னும் சடங்கு இருந்தது. அது இருந்திருந்தால் பீமசேனர் தன் பாதணியை இங்கே நம் அரியணையில் வைப்பார். நாமும் நம் குடியும் அதை வணங்கி பூசை செய்ய வேண்டும். அப்பாதணியை அரியணையில் வைத்து நாம் அதற்கு காவலாக வாளேந்தி நின்று நாடாளலாம். பிருதுவும் பரதனும் யயாதியும் தசரதரும் பாரத வருஷத்தை வென்றடக்கி ஆண்டதெல்லாம் அம்முறைப்படிதான் என்று பற்களை கடித்தான் சிசுபாலன். இப்படித்தான் இங்கே சத்திரியர் ஆண்டிருக்கிறார்கள். பாரத வருஷத்தின் வரலாற்றிலேயே எவருக்கும் தலை வணங்காத ஆண்ட சத்திரிய அரசர் எத்தனை பேர்? 50 பேர் இருப்பார்களா? அவர்களே வரலாற்றில் நின்றிருக்கும் சக்கரவர்த்திகள். பிற அனைவரும் அடிபணிந்து முடி தணித்து ஆண்டவர்கள்தான். சத்திரியர்களுக்கென ஏது நிமிர்வு, ஏது தருக்கு? அதெல்லாம் சூதர்கள் அவர்களை பற்றி பாடும் பொய்க்காவியங்களின் வரிகள். அவ்வரிகளை உண்மை என நம்பும் சத்திரியர்கள் உண்டு. அவர்கள் களத்தில் நெஞ்சு விரித்து சென்று நின்று தலை கொய்யப்பட்டு சாகிறார்கள் என்றார் தமகோஷர். சிசுபாலன் அவரை சிவந்த விழிகளால் நோக்கினான். அப்படி சாவது அல்லவா சத்திரியர்களுக்கு உகந்ததாக சொல்லப்படுகிறது. தமகோஷர் சிரித்து, சரி, அப்படி என்றால் ஏன் அத்தனை சத்திரியர்களும் சாகவில்லை? ஏன் இத்தனை பேர் இங்கே கப்பம் கட்டி வாழ்கிறார்கள் என்றார். கோழைகள் என்றான் சிசுபாலன். என்னை நான் கோழை என எண்ணவில்லை.
நடைமுறை அறிந்தவன் என்றே சொல்வேன். மூடா, ஜராசந்தன் களத்தில் இறந்தான். சூதர் பாடல்களில் வாழ்வான். ஏனென்றால் அவன் வெற்றி கொள் திரள் வீரன் கையால் இறந்திருக்கிறான். அவனை சொல்லில் நிறுத்தப் போகிறவர்கள் பீமசேனரை பேருருவாக வரலாற்றில் வாழ வைக்க முயலும் சூதர்களும் காவிய ஆசிரியர்களும் தான். ஏனென்றால் ஜராசந்தன் மிகையுறு கொள்ளும் தோறும் வளர்வது பீமசேனரே என தமகோஷர் தொடர்ந்தார். எத்தனையோ சத்திரியர் இங்கே போரில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். களத்தில் பலியானால் சொல்லில் வாழலாம் என நம்பி படையெதிர் நின்று மறைந்த பல நூறு சிறுகுடி சத்திரியர்கள் இங்கே இருந்தனர். ஒவ்வொரு நாளும் அவ்வாறு மறையவும் செய்கின்றனர். எந்த சூதன் அவர்களை பாடுகிறான்? பெருங்குடி பிறந்து அரியணை அமர்ந்த சக்கரவர்த்திகளின் புகழ் பாடும் காவியங்களில் பெயர் நிறையில் ஒன்றென ஆகும் நல்லூழ் கொண்டவர்களே மிகச் சிலர்தான். பிறரை அவர்கள் வீழ்ந்துபட்ட மண் உண்டு செரிக்கிறது. அவர்களின் குலமுறையினரின் மூதாதை நிறை ஒக்கலில் இடுக்கிக் கொள்கிறது. அதற்கப்பால் அவர்கள் அடைவதுதான் என்ன? தமகோஷர் தொடையை மெல்ல தட்டி உறக்க நகைத்து, மூடா, களச்சாவு என்பது சத்திரியர்களுக்கு அவர்கள் குழந்தைகளாக இருக்கையில் அளிக்கப்படும் பொய்க்கதைகளில் ஒன்று மட்டுமே. என்றேனும் இறக்க நேர்ந்தால் அது வீணென தெரிய வேண்டாம் என்பதற்கான முன்னேற்பாடு. படைக்கலம் பயில்கையில் களச்சாவு குறித்த சொற்கள் உருவாக்கும் உணர்வெழுச்சி அக்கல்வியை விரைவும் செறிவும் கொண்டதாக ஆக்குகிறது. அதற்கப்பால் அச்சொல்லை நம்பும் மூடன் அரசமர தகுதியற்றவன். நான் சாகிறேன். எவர் எங்கே சொல்லெடுத்தாலும் என் பெயர் சொல்லாதொழியாமல் ஆக்குகிறேன் என்று சிசுபாலன் கிழிப்பட்ட குரலில் கூவினான். சிறுவனைப் போல் கைகளை வீசியபடி, வாழ்ந்து என்னை காட்ட முடியவில்லை என்றால் செத்து என்னை எழ வைக்கிறேன். என்னை சத்திரியன் என அனைவரும் பேச வைக்கிறேன். தமகோஷர் புன்னகையுடன், அதற்கு மிகச் சிறந்த வழி ஒன்றுள்ளது. பீமசேனர் வரும்போது நீ அவரை ஒற்றை போருக்கு அழைக்கலாம், தோள் கோக்கலாம் என்றார். புன்னகை விரிய, போருக்கு அழைக்கப்படுபவரே படைக்கலம் எடுக்க உரிமையுள்ளவர். அவர் தோளையோ கதையையோ தான் தெரிவு செய்வார். அவருடன் நீ கால் நாழிகை நேரம் களம் நிற்க முடியும். தலையுடைந்து மண்ணில் விழுந்தால் நீ அவரால் வெல்லப்பட்டவர்களின் நிறையில் இடம் பிடிப்பாய் என்றார். இகழ்ச்சியுடன் நகைத்து, யாதவனை கொன்றார் என்னும் பழி யாதவர் நடுவே பீமசேனருக்கு வரலாகாது என்பதனால் உன்னை எல்லா பாடல்களிலும் சத்திரியன் என்றே சொல்வார்கள் என்றார் தமகோஷர். ஒன்றும் சொல்லாமல் சிசுபாலன் வாயிலை நோக்கி சென்றான். நீ அவரை வரவேற்றாக வேண்டும். இது என் ஆணை. இச்சொற்களுடன் நீ செல்வது நன்று என்று அவர் அவன் முதுகுக்கு பின் சொன்னார். அவன் கதவை திறந்து வெளியே வந்தபோது இடைநாழியில் ஓடிக்கொண்டிருந்த காற்றின் பெருக்கை உடல் எங்கும் உணர்ந்தான். உடல் தளர்ந்து கண்களை மூடி ஒரு கணம் நின்றான். எடையற்று பறக்க விழைந்தான். அவ்வெண்ணமே உடலை பேரிடை என உணரச் செய்தது. பன்னிரு படைக்களம் 49வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.